தான் இசையமைத்த பாடல்களை உரிய அனுமதியின்றி பயன்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாய் கேட்டு குட் பேட் அக்லி திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதியன்று வெளியாகி திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் இளையராஜா இசையமைத்த 3 பாடல்கள் சற்றே மாற்றி அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டுப்புறப்பாட்டு படத்தில் இடம்பெற்ற ஒத்தருபாயும் தாரேன், சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இளமை இதோ இதோ, விக்ரம் படத்தில் இடம்பெற்ற என்ஜோடி மஞ்சக்குருவி ஆகிய பாடல்கள் குட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பாடல்களை மாற்றி அமைத்து பயன்படுத்தியதற்கான ராயல்டி, இழப்பீடு மற்றும் சட்ட ரீதியான செலவுகளுக்காக 5 கோடி ரூபாய் கேட்டு குட் பேட் அக்லி திரைப்படத்தை தயாரித்திருக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இந்த பாடல்களை படத்திலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்றும், தன்னுடைய அனுமதியை பெறாமல் இந்த பாடல்களை பயன்படுத்தியதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இளையராஜா தான் இசையமைக்கும் பாடல்களை குறிப்பிட்ட படத்திற்கு மட்டுமே பயன்படுத்த அனுமதி அளித்திருப்பதாகவும், இன்னொரு படத்திற்கு அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு தனியாக அனுமதி பெற வேண்டும் என்றும் இளையராஜாவின் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்ட பாடல்களுக்கு காப்புரிமை கோருவது இளையராஜாவின் உரிமை என்று தெரிவித்த அவரது வழக்கறிஞர், மைத்ரி மூவிஸ் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸிற்கு விளக்கமளிக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று எச்சரித்தார். இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் சரவணன் கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க, நோட்டீஸ் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? இசைஞானி சார்பாக இந்த நோட்டீஸ் மைத்ரி புரொடக்ஷன்ஸ்க்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவங்க தான் இந்த குட் பேட் அக்லி என்ற படத்தை தயாரித்திருக்கிறார்கள். குறிப்பாக 3 பாடல்கள், இசைஞானியுடைய 3 பாடல்கள் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை பயன்படுத்துவதற்கு இசைஞானி கிட்ட எந்த விதமான ஒரு முன் அனுமதியும் பெறவில்லை. யூசுவலா கம்போசர் இஸ் தி ஓனர் ஆஃப் தி காப்பிரைட். அவர்கிட்ட அனுமதி பெற வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ வாட் எவர் ராயல்டி, அதற்கு என்ன காப்பிரைட் ஃபீ எல்லாத்தையும் கொடுக்கணும். அதை எதுவுமே கொடுக்கல. அதை விட முக்கியமா அந்த பாடல்கள் உருமாற்றப்பட்டிருக்குது, டிஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த பாடல்களை அப்படியே பயன்படுத்தினா ராயல்டி கொடுக்கணும். அதை விட முக்கியமா அவர் எந்த முறையில எந்த வகையில அந்த பாடலை இசையமைத்திருக்கிறாரோ அதை டிஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்டார்ட் பண்ணா அதை இமீடியட்டா ஸ்டாப் பண்றதுக்கு அந்த கம்போசருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. சோ அந்த அடிப்படையில இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை படம் திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் ஒருவேளை பாடல் லீக் ஆகிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அடுத்து நீதிமன்றத்தை தான் நாடணும். அடுத்த கட்ட நடவடிக்கை அவர்கள் என்ன பதில் கொடுக்கறாங்க, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து இசைஞானி முடிவு செய்வார். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு மேஸ்ட்ரோ புகழ் இளையராஜா பொறுத்தவரை உலகம் முழுக்க அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அவருடைய பாடல்களை பயன்படுத்துவதோட பெருமையான விஷயம் தானே, அது ஓரளவுக்கு விட்டு கொடுக்கலாமே அவரு? இல்ல இது நீங்க விட்டு கொடுக்கலாமே அப்படின்னா இது ஒரு அவருடைய உரிமை. இப்ப முக்கியமா என்ன கேக்குறோம் அப்படின்னா, அவர்கிட்ட அனுமதியே வாங்காம இந்த பாடல்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ உங்க பொருளை இன்னொருத்தர் ஜஸ்ட் லைக் தட் உங்க வீட்டுல எடுத்துட்டு போயிட்டா யூஸ் பண்ணா விட்டுருவீங்களா? நீங்க சட்டப்படி இந்த உரிமைகள் இருக்கு. இந்த உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். அதாவது இது முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஒரு படைப்பாளி அவருடைய உரிமைக்காக போராடுகிறார் அப்படின்ற அந்த விஷயம் போனோம். இந்த பிரச்சனையை பின்னால் வரக்கூடிய படைப்பாளிகள், இளம் படைப்பாளிகள் யாரும் ஃபேஸ் பண்ணக்கூடாது என்பதுதான் இசைஞானியுடைய முக்கியமான நோக்காக இருக்கிறது. சமரசமா வந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல, முடித்து வைக்கப்படும். இல்ல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நீதிமன்றத்தை நாடுவதா என்ன அப்படின்றது குறித்து ஒரு இசைஞானி முடிவு செய்வார். அது இந்த பாடல்களை பொறுத்தவரை நீக்க வேண்டும் என்றும் 7 நாட்களுக்குள் அவருடைய தரப்பிலிருந்து உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட வேண்டும். அதே வேளையில் சமரசம் ஏற்பட்டால் அடுத்த நடவடிக்கை குறித்து இளையராஜா முடிவு செய்வார். இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் VM சுப்பையா.